நம்ம வீட்ல டெய்லி யூஸ் பண்ணிருக்க ஆயில் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க தெரியுமா? வாங்க நான் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ற மில்லுக்கு தான் போறேன். ஸோ இதுதான் அந்த மில்லு. ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலைய கடலை தனியா, அந்த தோல் தனியா பிரிச்சுடுறாங்க. அதே மில்லுல. வேர்க்கடலைய இந்த செக்குல போடுறாங்க. அதுவும் கூடவே கல்லுப்பு போடுறாங்க. ஏன் கல்லுப்பு போடுறாங்க தெரியுமா? ஏன்னா எண்ணெய் தனியா, அந்த புண்ணாக்கு தனியா பிரிஞ்சு வரதுக்காக. கரெக்ட்டா அதனுடைய எண்ணெய வந்து பிரிச்சு தரணுன்றதுக்காக தான் அந்த கல்லுப்பு போடுறாங்க. ஸோ இப்போ வேர்க்கடலையுடைய புண்ணாக்கு தனியா, எண்ணெய் தனியா பிரிச்சாச்சு. இதுதான் அந்த வேர்க்கடலை எண்ணெய். எள்ளு. எள்ளுல இருந்தா நல்லெண்ணெயே வருதுங்க. ஒரு சிலருக்கு தெரியாது. வேர்க்கடலையில எப்படி கல்லுப்ப ஆட் பண்ணுமோ, அதே மாரி எள்ளுல வெல்லத்த ஆட் பண்றோம். அதே ப்ராசஸ் தான். எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வரதுக்காக இதில வெல்லம் ஆட் பண்றாங்க. அடுத்ததா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு இத ஆட் பண்ண தேவல்ல. நல்லா காய வச்சாலே போதும். எண்ணெய் நல்லா வரும். ஃபைனலா 3 ஆயிலுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. நீங்க இந்த ப்ராசஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த புண்ணாக்கு எல்லாமே மாடுங்களுக்கு தருவாங்க. ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. எப்படின்னா, வேர்க்கடலைய போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி, அத காய வச்சு, அத மில்லுக்கு வந்து பிரிச்சு எடுத்து ஆயில் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு இந்த எண்ணெய் கிடைக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கமெண்ட் பண்ணுங்க.